வாழ்க வளமுடன். கதைகளுக்கு ஊக்கமளித்திடும் அனைவருக்கும் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். வாருங்கள், இன்றைய தொடர் கதை ஓட்டமாம் அருந்ததியின் ஏக்கம் பாகம் 2 தொடர்ந்து காண்போம். தன் மருமகள் அருந்ததிக்கு நடைப்பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பூர்ணிமா சில ஆராய்ச்சி குறிப்புகள் பற்றியும் எடுத்துரைத்தாள். அதனை நாம் இன்று இக்கதை ஓட்டத்தில் காண்போம். பூர்ணிமா கூறினாள், நம் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாகவே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இதனை ஆராய்ச்சிகள் கூட உணர்த்துகின்றன என்றார். நமது முதுமை என்பது நம் பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது. தினசரி வயதாகிக் கொண்டே இருக்கும்போது நம் கால்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும். நமக்கு தொடர்ந்து வயதாகும்போது நம் தலைமுடி நரைத்து சருமம் தளர்ந்து முகத்தில் சுருக்கங்கள் வருவதற்கு நாம் பயப்படவே கூடாது. நீண்ட ஆயுளின் அறிகுறிகளில் பிரபலமான அமெரிக்க பத்திரிகை ஒன்று வருமுன் தடுப்பு, அதாவது பிரிவென்ஷன் மூலம் ஆரோக்கிய வாழ்விற்கு வலுவான கால் தசைகள் தேவை என்று பட்டியலிடுகின்றது. தயவு செய்து தினமும் நடந்து செல்லுங்கள். உங்கள் கால்களை 2 வாரங்களுக்கு அசைக்கவில்லை என்றால் உங்கள் உண்மையான கால் வலிமை 10 வருடங்கள் குறையுமாம். எனவே நடந்து செல்லுங்கள். இதனை மக்கள் சிந்திக்க வேண்டும். மேலும் பூர்ணிமா கூறினால், டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் பல்கலைக்கழகம் ஓர் ஆய்வில் முதியோர் மற்றும் இளைஞர்கள் 2 வாரங்கள் செயலற்ற நிலையில் இருந்துவிட்டால் கால் தசை வலிமை 1/3 பங்கு பலவீனமடையும் என்கிறது. இது 20 - 30 வருடங்கள் முதுமை அடைவதற்கு சமமாகும் என்கிறது. எனவே இதனை உணர்ந்து நடந்து செல்லுங்கள் என்றார். மேலும் பூர்ணிமா கூறினால், கால் தசை ஒரு முறை பல முறை பலவீனமடைந்தால் நாம் மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தாலும் கூட மீட்க நீண்ட காலம் பிடிக்கும் என்றால் நடைபயிற்சி அதனால் மிகவும் முக்கியம். நமது முழு உடல் எடையை கால்களே தாங்குகின்றன. இதனை நாம் அறிய வேண்டும். கால்கள் ஒரு வகையான தூண்கள்தான். சுவாரஸ்யமாக, ஒரு நபரின் எலும்புகளில் 50% மற்றும் தசைகளில் 50% 2 கால்களிலும் உள்ளன. இதனை நாம் அறிதல் வேண்டும். மனித உடலின் மிகப்பெரிய மற்றும் வலுவான மூட்டுகள் மற்றும் எலும்புகளும் கால்களில்தான் உள்ளன. மறக்கக்கூடாது. 10,000 அடிகள் நாள் வலுவான எலும்புகள், தசைகள் மற்றும் நெகிழ்வான மூட்டுகள் உடலின் இரும்பு முக்கோணத்தை உருவாக்கி மனித உடலை சுமக்கிறது. ஒருவரின் வாழ்க்கையில் 70% மனித செயல்பாடு மற்றும் ஆற்றல் எரித்தல் பர்னிங் த குளோரியஸ் 2 கால்களால் செய்யப்படுகிறது. உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உடைய இளைஞர் 800 கிலோகிராம் எடையுள்ள ஒரு சிறிய காரை தூக்கும் வலிமை கொண்டவை அவரது தொடைகளாம். கால் உடல் நடமாட்டத்தின் லோகோமோஷன் மையம் ஆகும் என்பதை நாம் அறிய வேண்டும். 2 கால்களும் சேர்ந்து மனித உடலின் 50% நரம்புகளையும் 50% இரத்த குழாய்களையும் 50% இரத்தத்தையும் அவற்றின் வழியே பாய்கிறது. இது உடலை இணைக்கும் மிகப்பெரிய சுழற்சியாகும்.
கால்கள் ஆரோக்கியமானால் இரத்த ஓட்டம் வளம் பெறுமாம். வலுவான கால் தசைகள் உள்ளவர்களின் இதயம் வலிமை கொண்டு இருக்கும். இதய அடைப்பு வாராது. ஒருவரது வயது அவரது பாதத்திலிருந்து மேல்நோக்கி தொடங்குகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். கால்சியம் சத்து குறைந்தால் எலும்பு முறிவு ஏற்பட்டுவிடும். கால்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயிற்சி தேவை. 10,000 அடிகள் நடக்க கால்களை மிகவும் வலுப்படுத்த வேண்டும். அதன் வழி வயதான தோற்றத்தை யாவரும் தடுக்கலாம். நடக்க நடக்க வாழ்க்கை நன்றாக நோய் நொடியில் சிக்காமல் இரத்த நாடிகள் நரம்புகள் சீராகும். நடந்த காலுக்கு ஸ்ரீதேவி என்பதும் கூற்று. இவையாவும் அருந்ததிக்கு பூர்ணிமா போதித்தது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல்தான் என்பது யாருக்கும் தெரிய வந்தது. அண்ணாமலைக்கும் வெற்றிவேலனுக்கும் அது புரிந்து விட்டது. ஒரு நாள் அருந்ததிக்கு ஆரம்பத்தில் உறவினன் என்ற முறையிலும் தனக்கு ஏற்ற அடக்கமானவன் ஒருவன் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் உழன்றவளுக்கு அண்ணாமலை தென்பட்டார். ஆனால் கற்பகம் என்னும் ஏழை பெண் முந்திக்கொண்டு செங்கோல் ஊன்றிவிட்டாள். அவள் மீது மிகுந்த பொறாமை முன்பே அருந்ததிக்கு, அல்ல காழ்ப்புணர்ச்சி என்றே சொல்லலாம். தான் மணக்க நினைத்தவரோடு வாழ்பவளை நினைத்து நினைத்து நொந்து கொண்டாள். இவள் நொந்து போக்குத்தான் அவளை வாட்டிற்றோ, இறைவனிடம் கொண்டு சேர்த்து விட்டதோ, பழி நேர்ந்து விட்டதோ என்றும் நாம் சிந்திக்க வேண்டும். இவள் வயிற்று எரிச்சல் படியே நன்கு சில ஆண்டுகள் வாழ்ந்த கற்பகம் வெற்றிவேந்தன் பிறந்த சூழலில் பிரசவத்தில் இறந்துவிட பூர்ணிமா உதவியுடன் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டாள் அருந்ததி. இனி வாழ்நாளில் எவளும் அண்ணாமலை பக்கம் வரக்கூடாது என்ற லட்சியம் கொண்டாள். தனியே எங்கும் அவரை அனுமதிப்பதில்லை. எந்த பெண்ணும் அவரிடம் பேசுவதையும் அவள் விரும்பாமல் நகர்த்தி விடுவாள். இப்படி இந்த போக்கானது அமைந்திருந்தது. மேலும் ஒரு முறை பாட்டி இருந்த இடத்தில் அருந்ததியை நிறுத்தி பார்க்க முடியவில்லை. பாட்டியானவள் வாழ்ந்த இடத்தில் என்று பொருள். பாட்டி இருந்த இடத்தில் இந்த அருந்ததியை நிறுத்தி பார்க்க முடியவில்லை. ஆடவர்களுக்கு நாளாக வருடங்களாக வெற்றிவேந்தன் தனது சொந்த அன்னை கற்பகத்தை பற்றி தந்தை வழியே அறிந்து கொண்டு மிகவும் துயரப்பட்டான். தாய் இருக்க வேண்டிய இடத்தில் மறுதாயோ என்றும் கடவுளையும் நொந்து கொண்டான். கற்பகம் பூர்ணிமா இல்லாது போனதால் முழு ஆராய்ச்சியும் உட்கார்ந்தபடியே அடைந்த அருந்ததிக்கு எதிர்பார்த்தது போலவே யாவும் கிடைத்துவிட்டது. அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டதை ஆடவர்கள் அறியாமல் இல்லை. தாய் ரூபத்தில் ஒருவள் இருந்து போகட்டுமே என்றாலும் அருந்ததியின் எண்ணங்கள், சொற்கள், செயல்பாடுகள் மட்டிலும் சரியே இல்லை. பூர்ணிமா இருந்தபோது எடுத்துரைத்த நடைபயிற்சி பற்றியும் அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இச்சூழலில் தந்தைக்கும் இவ்வுலகை விட்டு செல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால் கற்பகம் நினைவுடன் இறந்தும் போனார். ஒரே ஒரு கவலை அவருக்கு இருந்தது. மகனுக்கு வெற்றிவேந்தனுக்கு மனமுடித்து வைக்கவில்லையே என்பது மட்டுமே. பூர்த்தியாகாமல் போயிற்று என்பதும் விதியின் விளையாட்டே. தற்போது படித்து வளர்ந்த வெற்றியோ வேலைக்கும் போக ஆரம்பித்து விட்டான். அலுவலில் முழு கவனமும் செலுத்தியவன் அருந்ததி பார்வையில் படாமல் காலம் கழித்து வந்தான். தனக்கு திருமணமானால் அருந்ததியின் கொல்லிக் கண்கள் சுட்டரித்து விடும் என்பது அவனுக்கு தெரியும். அருந்ததி மறைவுக்கு பின் யோசிக்கலாம் அது பற்றி என்று ஆர்வம் காட்டாமல் இருந்துவிட்டாள்.
ஆனால் தாய் உள்ள இடத்தில் அருந்ததி உள்ளாள் என்பதில் மட்டும் மிகுந்த மனவருத்தம் நாளடைவில் ஏற்படலாயிற்று. அச்சூழலில் நிம்மதியாய் வாழும் அருந்ததி அண்ணாமலையார் இறந்தது கூட ஒரு வகையில் பாதுகாக்க வேண்டிய சூழல் தனக்கு இல்லை என்பதிலும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அருந்ததி. அவளுக்கும் வயதான நிலையிலும் கூட. ஒரு முறை வெற்றியை பார்த்து, ஏம்பா வெற்றி வேண்டாம், உன் தந்தை இறந்து விட்டாரே அல்லவா? ஆம், என்ன அதற்கு? ஒன்றுமில்லை. இப்பொழுது அவர் சொர்க்கத்தில் அல்லது வானுலகில் என்ன செய்து கொண்டிருப்பார் மகனே? யாருடனும் களவாது பேசாமல் இருப்பார் அல்லவா? தனித்துத்தானே எங்கே இருப்பார் என்று அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்திற்கு விடையை வெற்றியிடம் இருந்து கேட்டு எதிர்பார்த்து தெரிந்து கொள்ள முனைந்தாள். அவளது கீழான இந்த எண்ணத்தை அறிந்த வெற்றி இவளையும் உடனே வானுலகு அனுப்பி வெற்றி விழா கொண்டாட இந்த வெற்றிவேந்தன் எண்ணினான். அப்போது அருந்ததி அதிர்ச்சி அடையும் வகையில், அம்மா, தாங்கள் கூறுவது சரியே. இந்த நேரம் என் அப்பா தன் முதல் மனைவி கற்பகத்தோட சொர்க்கத்தில் தேன் நிலவு அனுபவித்து கொண்டு நிம்மதியாய் இருப்பார் என்றார். அருந்ததியின் முகமோ திடுக்கென்று வாடிப்போயிற்று. இளமையிலேயே கற்பகத்தை பிரிந்தார் அல்லவா? அந்த ஏக்கத்தை போக்கிக் கொண்டிருப்பார் என் தந்தை. கற்பகமும் எதிர்பார்த்தபடியே தனக்கு ஏற்பட்ட பிரிவை சரி செய்ய அவரோடு சொர்க்கத்தில் கொஞ்சி குழாவிக் கொண்டிருப்பார்கள் என்றிட அதிர்ச்சி அருந்ததிக்கு. ஒரு வகையில் பதற்றத்துடன், மறுபடியுமா அந்த சண்டாளி அங்கேயும் இவரை வந்து அழைத்து கொள்வாளா, அணைத்து கொள்வாளா? கற்பகம் வந்துவிட்டாளா அங்கேயும்? ஓஹோ, அதுதான் இந்த மனுஷனும் என்னை பற்றி துளியும் கவலைப்படாமல் போய் சேர்ந்து விட்டானோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டு ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று அதிர்ந்து போனவள் வேகமாக திட்டுவதற்கு வாயை பிளந்தவள் மாரடைப்பில் வாய் மூடவே இல்லை. இனி அவள் பேசவே மாட்டாள். இருப்பினும் அவள் தாய் ஸ்தானம் என்பதால் வேதனைப்பட்ட வெற்றிவேந்தன் தாய் போன்றவளுக்கு அருந்ததிக்கு காரியம் செய்து ஒரு வருடம் முடிவதற்குள் தனக்கேற்ற குணவதியை தேடிக்கொண்டு நிம்மதியாய் பூர்ணிமா, கற்பகம், அண்ணாமலையார் மூவரின் நல்ல ஆசையோடு நிம்மதியாய் வளமுடன் வாழ்ந்தான் பிள்ளைக்குட்டிகளுடன். வாழ்வில் எவர்க்கும் சந்தேகக்கோடு சந்தோஷத்தை நீக்கிவிடும். சிலர் பிறவி குணத்தை மாற்றவே முடியாது, இயலாத ஒன்று. மனதால் தீங்கு செய்யாமல் நினையாமல் வாழ்வதே வாழ்க்கை. அவரவர் விதிப்படியே வாழ்வியல் ஓட்டம் அமையும் என்பது எல்லாம் வெற்றிவேந்தனின் வாழ்வியல் ஓட்டங்களில் அரிய சிந்தனைகளாய் மீண்டும் மீண்டும் வந்தன என்பதை நாமும் அறிந்து மற்றவர் போற்ற வாழ்ந்திடுவோம். பொறாமையை நீக்குவோம். பேராசை கொள்ள வேண்டாம். வாழ்க்கை நன்கு வாழ்வதற்கே, பிறரை வாழ்விப்பதற்கே. வணக்கம்.